கொச்சேரியா நீ? கொச்சேரியா நீ? ரெட் அண்ட் பிளாக் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க நடு ரோட்ல? சீட்டா குறைப்பாராமே. சீட்டா குறைப்பாரா? யாரு? மோடி தான் எம்பி சீட்டை குறைப்பாராமே. யார் உனக்கு இந்த மாதிரி டீடைல் எல்லாம் சொல்றது? நம்ம தலைவர் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாத்தையும் புட்டு வச்சாரப்பா. ஓ, அந்த மீட்டிங்க பத்தி சொல்றியா? அந்த மீட்டிங்ல ஒரு அறிவு மேதாவி கலந்துகிட்டு வெளில வந்து பிரஸ பார்த்து பேசினாரு, அந்த வீடியோ பாத்தியா? இல்லையா? இதோ பாரு. My opinion is that this 453 need not change. These 453 members led the country to this position today. From the third world country position to now, it is only these 453 people who have done it. புட்டு வைக்காரப்பா. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா? நம்ம தலைவர் நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவன் தான் நானு. எனக்கு இங்கிலீஷும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஆல்ரெடி நீ மும்மொழி கல்வி தான் கத்துக்கிற. ஆமா. சரி, ஓகே, பணம் இருக்கு, நீ படிக்கிற. சரி, திருப்பி போடுறேன், ஒரு தடவை பாரு. 453 need not change. கரெக்டா தானே சொல்றாரு. 453 சீட் நம்மளுக்கு போதும்பா. அதோட ஒரு சீட்டை குறைச்சான்னு வைங்க, நான் டார் ஆயிடுவேன். 453 போதும், அதை விட ஒரு சீட்டு குறைச்சா டார் ஆயிடுவியா? ஏண்டா ஆல்ரெடி 90 சீட்டு கம்மியா சொல்றடா. இந்தியால எத்தனை சீட் இருக்கு தெரியுமா? 543 சீட் இருக்கு. உனக்கும் எத்தனை சீட் இருக்குன்னு தெரியல. மீட்டிங் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு எத்தனை சீட் இருக்குல்ல. போங்கடா, போய் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து கோட்டர் வாங்கி குடிங்க. இன்னும் கல்யாணத்துக்கு பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள புள்ளைக்கு இந்த பேர் வச்சிருவாங்க அப்படின்னு பயந்தா எப்படிங்க? டீலிமிட்டேஷனை பற்றி இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டிராஃப்ட் கூட ரிலீஸ் பண்ணல. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாம் சீட்டு குறைஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரோ ரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்தியாவில் 543 மக்களவை தொகுதிகள் இருக்கு, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் வந்து 39 பேர் நாம இருக்கோம். அப்படின்னா 543 நம்ம எவ்வளவு ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா? 7.5516% இருக்கும். 7.2% குறைவு. நாளைக்கு அது 600 சீட்டோ 700 சீட்டோ 800 சீட்டோ 900 சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறது விகிதாச்சாரம். நாளைக்கு அது 1000 சீட்டு போனாலும் அதே 7.2% தானே. இன்னைக்கு யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் 543 எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட் அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே. இதுதானே விகிதாச்சாரம், இதான ப்ரோரேட்டா. இதை வந்து மறுபடியும் குழப்பி ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலனா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழக மக்களை குழப்பணும். அடிப்படை பிரச்சனைய தமிழகத்துல பேசக்கூடாது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேட பத்தி யாரும் பேசக்கூடாது. லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசக்கூடாது. சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க. திமுகவினர் நடத்துகிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதிரியான கல்வி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு மாதிரியான கல்வியா? ஈக்குவல் எஜுகேஷன் வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்து பேர் இயக்கத்தை நடத்துகிறது. அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.